எல்லாரும் சொல்லுவாங்க, பொய் அறிக்கைகளும் வெத்துவெட்டு அறிக்கைகளும் சொல்லிட்டு உங்களை ஏமாத்துவாங்க. நீங்க ஏமாறக்கூடாது மக்களை. இப்போதான் முழிச்சிருக்கீங்க, இனிமேல நீங்க தூங்கிடக்கூடாது. உங்களுக்கு உண்டான சின்னம் முரசு சின்னம் இருக்கு. உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கின்ற அந்நியார் அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு வேண்டிய திட்டங்களை போராடி பெற்றுத்தரம் வீர மங்கையாக வேலை நாச்சியராக உங்களை தினந்தோறும் சந்திக்கிறார். ஆக உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் ஓட்டுச்சாவடிக்கு செல்லும் போது உங்களுடைய கவனத்திற்கு முரசு சின்னம் மட்டும்தான் இருக்கணும். யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. யார் அவங்க காசை கொடுக்க போறாங்க? கோடி கோடியா கொள்ளையடிச்ச காசை ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. நீங்க அவங்களுக்கு பட்ட நாமத்தை தீட்டுங்க. எப்படி என்றால் முரசு சின்னத்துக்கு ஓட்டு போடுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கிற கலாச்சாரத்தை மக்களாக நீங்க ஒழிக்கிற நான் வேண்டும் விரும்புகிறேன். இந்த தேர்தல் மூலமாக வரப்போற தேர்தல்கள் எதுவாக இருந்தாலும் அந்நியார் அவர்களுக்கு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடக்கின்ற ஆட்காடுங்கிற இடத்தில் இருக்கிற பொதுக்கூட்டம் மூலமாக அந்நியார் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் சூட்டும் விதமாகவும் அந்நியார் அவர்களுக்கு செயலின் உருவத்தினுடைய வழிகாட்டுதலில் பெயர் இருக்கின்ற அவர்கள் செயலுக்கு பொருந்துகின்ற ஒரு பட்டமாக இந்த பொதுக்கூட்டத்திலே இப்பொழுது மாவட்ட மாநில நிர்வாகிகளின் நல்லாசியுடனும் தொண்டர்களும் பொதுமக்களும் என் இளைஞர்களின் நல்லாசியுடனும் அந்நியார் அவர்களுக்கு ஒரு சிறப்பானதொரு ஒரு பட்டத்தை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பட்டம் என்னன்னா, இதனால் வரைக்கும் அந்நியாராகவும் நம்மளுக்கு அந்நியாரம் இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அந்நியார் அவர்களுக்கு இன்று முதல் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு வீர தலைவி என்று அந்நியார் நாம் எல்லோரும் அழைக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறோம். ஒரே ஒரு தடம் 3 முறை நீங்கள் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். வீர தலைவி அந்நியார், வீர தலைவி அந்நியார், வீர தலைவி அந்நியார். ஏனென்றால் விஜயகாந்த்ங்கிற பேர்ல வேருக்கு, வெற்றிங்கிற பேர்ல வேறு. இந்த 2 வீலு கலந்துதான் வீல தொடங்கி வீல முடிகிற மாதிரி வீர தலைவி அந்நியார் அவர்களுக்கு இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக உங்களிடத்துல இந்த பேரை சொல்றதுக்கு நான் எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட கழகத்திற்கும் மற்றும் மாநில கழகத்திற்கும் ஒன்றிய கழகத்திற்கும் பேரூர் கழகத்திற்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தாய்மார்களே, நீங்க நிறைய பேர் உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க பத்திரமாக வீடு போய் சேரணும். நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் உங்களுடைய மாவட்ட செயலாளர் PR மனோகர் அவர்களுக்கு நான் போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். தூங்க மாட்டேன். கவிதை இந்த நேசம் இப்பிறப்பும் தொடரும் இந்த பாசம்.